எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து மதுரை. ஸோ TN59. ஸோ மதுரையில் வந்து டாடா பஞ்ச் வந்து பேஸ் மாடல் இது வந்து நாங்கள் வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டியில் நாங்கள் வந்து பவர் விண்டோ லைக் செட்டப் பண்ண போகிறோம் இதில். அது இல்லாமல் ORVM மிரர், ஆட்டோஃபெல் மிரரும் நாங்கள் வந்து இதில் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் இதில் வராது பேஸ் மாடல்னால, அதையும் நாங்கள் வந்து போடுறோம். ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் இல்லை பாருங்கள் இதில். ஸோ ஃபாக் லேம்ப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதே மாதிரி விண்டோ ரோலப் ரிலே வந்து இதில் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரியர் கேபின் லைட், பின்னாடி வந்து கேபின் லைட்லாம் கிடையாது இதில். ஸோ அந்த கேபின் லைட் நிறையா வீடியோ நம்ம இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அந்த கேபின் லைட் வந்து இங்கே வந்து போட போகிறோம், கேபின் லைட்டு. ஓகேங்களா. ஸோ பஞ்ச் பேட்ஜிங் வந்து முன்னாடி அதில் போட போகிறோம். இங்கே பஞ்ச் பேட்ஜிங் கிடையாது. ஸோ பஞ்ச் பேட்ஜிங் இதில் வந்து நாங்கள் போட போகிறோம். அது இல்லாமல் IRVM மிரர், சென்டரில் வந்து நார்மல் மிரர் தான் வரும். IRVM மிரர் போட போகிறோம். கதவுக்கு எல்லாமே டோர் கார்டு வந்து நாங்கள் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த மிரர் தான் வரும், வண்டியோட வந்து மிரர் தான் வரும். ஸோ அதில் IRVM மிரர் போட போகிறோம். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் சொன்னால நான் அது வந்து இது பவர் விண்டோலாம் இப்போ நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பண்ண போகிறோம். அது இல்லாமல் ட்விட்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். க்ளவ் லைட்டு அண்டு ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஆன்டினா வராது இதில். ஸோ ஆன்டினாவும் நாங்கள் வந்து இது போட போகிறோம். அப்புறம் டோர் கீழே வந்து இங்கே அண்டர் லைட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ இந்த வண்டியில் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபினிஷிங் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபாக் லேம்ப் வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபாக் லேம்ப் எரியுது. இது வந்து ஆல்ரெடி நிறையா வண்டிக்கு நாங்கள் வந்து இந்த ஃபாக் லேம்ப் போட்டிருக்கோம். இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஃபாக் லேம்ப். இது IPHன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாக் லேம்ப் இது. ஸோ விசிபிலிட்டி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ 2 சைடு தான் போடுவாங்க, அதே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு த்ரோ காட்ட முடியல. கொஞ்சம் வெளியில் வண்டி வச்சுட்டு நம்ம வந்து அந்த த்ரோ வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் நாங்கள் ஃபாக் லேம்ப் போட்டதோட த்ரோ பாருங்கள், அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு த்ரோ ஃபுல்லாகவே. இதுதான் IPH ஃபாக் லேம்போட த்ரோ. அதே மாதிரி வண்டியில் வந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் டாடா ஒரிஜினல் இது நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பியானோ பிளாக் ஃபினிஷ் வரும் உங்களுக்கு. அண்ட் பவர் விண்டோ வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்துடும். இதுவும் டாப் மாடல் மாதிரி. ஸோ நல்லா ஃபினிஷிங் உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாதிரி ஆட்டோ ஃபோல்டு ORVM மிரரும் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே சாம்பிள் காட்டுறேன். இங்கே இது பண்ணால் அது வந்து க்ளோஸ் ஆகுது, அதுமாதிரி திருப்பி இது பண்ணால் இதாகுது. ஸோ இந்த ORVM மிரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டும் வரும் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடும் இதில். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டனா இதில் வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா IRVM மிரர் போட்டிருக்கோம் இதில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கிளேர் மாதிரி வந்துடும், உங்களுக்கு டில்ட் இருக்கும் கீழே. ஸோ இதுவும் டாட்டாவோட ஒரிஜினல் இது. அதே மாதிரி ரோலப் ரிலே இந்த வண்டியில் போட்டிருக்கோம், அது கடைசியாக நம்ம பார்ப்போம். அண்டு இன்னொன்று இது பார்த்திங்கன்னா ரியர் கேபின் லைட். அப்படியே ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒயிட் பல்ப் மாற்றிட்டோம், அப்படி பின்னாடியும் ஒயிட் பல்ப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ ரியர் கேபின் லைட்டும் வந்து இந்த வண்டியில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி பஞ்சோட பேட்ஜிங், ஸோ டாடா பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜிங் வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அது இல்லாமல் வண்டி உள்ள வந்து ட்விட்டர் வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அந்த வண்டியில். அண்ட் டோர் ஓப்பன் பண்ணால் கீழே வந்து லைட் எரியும், இது பார்த்திங்களா கீழே. ஸோ இந்த லைட் வந்து அண்டரில் நாங்கள் வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுமாரி 4 டோருக்கும் வந்து இந்த லைட் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் இருட்டில் வந்து நீங்கள் யூஸ் ஆகும் உங்களுக்கு கீழே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஸோ கஸ்டமர் ஸ்பெஷலாக வந்து கேட்டிருந்தாங்க இது மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ சார் தான் டாடா பஞ்சோட ஓனர், மதுரை கஸ்டமர். ஸோ சாரோட ஃபீட்பேக் அப்படியே கேட்டுப்போம். சார், ஆக்சுவலாக இது நம்ம அண்ணனோட காரு. அவர் இந்த மாதிரி அக்சசரிஸ் மாற்றணும்னு சொல்லியிருந்தார். மதுரையில் லோக்கலில் கான்டாக்ட் பண்ணோம். பட் அவங்க சில விஷயங்கள் தான் பண்ணாங்க. சில ஒரிஜினல் அக்சசரிஸ் வந்துட்டு டாப் அண்ட் மாடல்ஸ்க்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எதார்த்தமாக ஒன்றா யூடியூப் வீடியோ வந்துட்டு பிரதர் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாரை கான்டாக்ட் பண்ணேன். சார் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணார். பட் சார் ரொம்ப பிஸியாக இருந்தார், நானும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ
அவர் ரொம்பலாம் டிமாண்ட் பண்ணல, ஜஸ்ட்டு என்னென்ன வேணும்னு டீட்டெயில்ஸ் கேட்டார், வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சும்மா ஒரு பேசிக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் நானாக ஒரு ஷூரிட்டிக்காக போட்டேன், ஏன்னா அப்போ தான் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சார் எல்லா அக்சசரிஸும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 20 டேஸில் வந்துட்டு நேராக வீட்டுக்கே வந்து எல்லா அக்சசரிஸும் பெர்ஃபெக்டாக மாட்டி கொடுத்துட்டாரு. ஆல்மோஸ்ட்டு அண்ணனோட நீடு பேசிக் மாடலில் கிடைக்காது, ஆண்டனாஸ் கூட கிடைக்காதுன்னு நினச்சேன், பட் அது கூட கிடச்சிருச்சு. ப்ரொஜெக்டர் லைட்ஸு, அப்புறம் பின்னாடி வந்துட்டு இந்த டேஞ்சர்ஸ் ரொம்ப பவர் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு கேட்டிருந்தாரு. சார் வந்துட்டு ஆக்சுவலாக அவர் கூட வேலை பார்க்குறவர் வந்துட்டு சாப்பிடாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு காலையிலேருந்து. அவ்வளோ வண்டி நிறுத்தி வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு அவரோட ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே வந்து ஹேட்ஸ் ஆஃப் வந்துட்டு போத்து சாருக்கும் அவரோட எம்ப்ளாய்க்கும். நானும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய ரெஃபர் பண்ணணும், பட் எனக்குமே கார் எடுக்கிற ஆசை இருக்குது, பட் இப்போதைக்கு இல்லை. பட் நிறையா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் சார் அப்ரோச் பண்ணுங்கள். அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாரு. ஸோ உங்களோட குறிப்பாக டாட்டா ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு அவர்கிட்ட எல்லா அக்சசரிஸுமே ஓய் கரெக்டாக ஓய் வந்து அவர்கிட்ட இருப்பாங்க. ஸோ அவர் வேலைக்கு வச்சிருக்கவர் வந்து ரொம்ப எப்படி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வேலை பார்க்குறாரு. ஸோ அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்காங்க. ஸோ நம்ம நிற்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு போயிட்டா போதும். அவங்க பெர்ஃபெக்டாக வீட்டு வாசல்லே வச்சு எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடியே மாட்டி பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார், ஸோ மச் சார் ஃபார் யுவர் ஃபீட்பேக்.